அல்ல அதை வாங்கி எரிக்குதா? கிடையாது. இதெல்லாம் யார் பண்றோம்? நம்ம தான் பண்றோம். அப்ப அந்த சமூக பொறுப்பு யாரிடம் இருக்கு? நம்ம தான் இந்த பூமியை வந்து காயப்படுத்துறோம், அதை வந்து என்ன பண்ண மாசுபடுத்துறோம். அப்ப அதை தூய்மையா வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல நம்மள மாதிரி இளைய தலைமுறைகள், நம்மள மாதிரி மாணவர்கள் நினைச்சா எதை வேணாலும் மாற்ற முடியுமா முடியாதா? மாற்ற முடியும். அதுக்கான முயற்சிகளை நம்ம மெதுவா நம்ம கடைபிடிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் ட்ரிப் மொபைல் பிளானிட்டோரியம்னா என்ன? கோளரங்கம். என்னது இந்த கோளரங்கம்னா? அதுக்கு ஏன் கோளரங்கம் சொல்லி சொல்றாங்கன்னா, நார்மலா நம்ம படம் பார்த்தோம்னா இப்ப நம்ம பேனர் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகமா பிளாட் சிஸ்டமா இருக்கு, இப்படிதானே படம் பார்ப்போம். இது வரைக்கும் யாராச்சும் கோளரங்கம் பார்த்துருக்கீங்களா? சிவந்த பேர் வந்துருக்காங்களா சார்? இல்ல வரல. சரி, இப்ப கோளரங்கம்ன்றது ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அது வந்து இக்ளூ ஷேப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பலூனுக்குள்ள போய் நம்ம படம் பார்க்க போறோம். சரிங்களா? அழகா இருக்கும். அதுல 360 டிகிரி வியூல படம் தெரியும், 360 டிகிரி கோணத்துல படம் தெரியும், சுத்தன படம் தெரியும். இந்த ரூம் அளவுக்கு ஒரு கொட்டாங்குச்சியை கவுச்சி வச்சு அதோட உள் பக்கம் ஃபுல்லா படம் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? அதுலயும் நம்ம ஸ்பேஸ் சயின்ஸ், சரியா, வானியல் அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நம்மளே ஸ்பேஸுக்குள்ள பறக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வந்து எர்த்லைட் ரைடு அப்படின்னு ஒரு படம் பார்க்கிறோம். அதுல ஒரு தாத்தா ஒரு பேரன் அவனோட சந்தேகங்களை கேட்கிறான். அப்ப அந்த தாத்தா கதையா சொல்றாரு. அந்த என்ன கதை சொல்றாங்க? ஸ்பேஸ்ல டைனோசர் நம்ம பார்த்திருக்கோமா? படத்துல பார்த்திருப்போம். சரிங்களா? அது 225 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துச்சு. அந்த இனம் வந்து இன்னைக்கு இருக்கா? டைனோசர் எங்கேயாவது? எங்கேயுமே இல்ல. அது அழிஞ்சிருச்சு. அது ஏன் அழிஞ்சிச்சு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்பேஸ்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் மேல இருந்து நம்ம பூமியை நோக்கி விழுகுது. அப்படி விழுகையில அது கடலை ஒட்டி விழுகுது. கடல் பக்கத்துலதான் நிலப்பரப்புல டைனோசர்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தண்ணி என்ன வருது? கடல்ல அவ்வளவு பெரிய கல், விண்கல்னா சாதாரண கல் கிடையாது, ஒரு பெரிய இமயமலை அளவுக்கு பெருசாச்சுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய விண்கல் விழுகையில என்ன ஆகுது? உள்ள தண்ணியும் சுனாமி மாதிரி நிலப்பகுதியில ஏறுது. அங்கிருந்து வந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஆகுது? கீழே உள்ள பூமியில உள்ள நிலத்துல உள்ள டஸ்ட், தூசி, நம்ம சாதாரணமா ஒரு பஸ் இப்படி கிராஸ் பண்ணா எவ்வளவு தூசி பறக்குது தரையில இருந்து, அதே மாதிரி பெரிய அளவு தூசி மேல பறக்குது. அந்த தூசி கீழே வந்து திரும்பி மண்ணில் வந்து செட்டில் ஆகுறதுக்கே 1 மாசம் ஆச்சுன்றாங்க. அப்படி இருக்கையில இருக்கிறதுலயே பெரிய உயிரினமான டைனோசர் வந்து மூச்சு சுவாசிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? டைனோசர் இருக்கிறதுலே பெரிய விலங்கு. அப்ப